Hello guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MT5 டியூட்டோரியலை பார்க்க போகிறோம். MetaTrader 5 ஃபார் ஆண்ட்ராய்டு. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம என்ன மாதிரி MT5ஐ டவுன்லோட் பண்ணலாம், என்ன மாதிரி அதில் நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம், அங்கே என்ன மாதிரி நம்ம கரன்சி பேர்ஸை ஆட் பண்ணணும், பின்ன எப்படி அதில் பை செல் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் கைட் ஒரு MT5ஐ எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம அங்கே ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும், என்ன மாதிரி நம்ம அங்கே ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த MT5ஓடைய டியூட்டோரியல். ஏன்னா நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்கர் வேணும்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் நம்மளுடைய பார்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோக்கரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்றதை நான் அங்கே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பினா நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஆப்பு தான் MetaTrader 5ன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பில் நம்ம எப்படி ப்ரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டை லாகின் பண்ண போகிறோம், எந்த மாதிரி அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எலாபரேட்டாக கிளியராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு MT5 எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது மொத்தமாகவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா MetaTrader 5ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் இந்த ஆப். ஸோ இந்த MetaTrader 5ஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் மொபைலில். பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல இதுக்கு வந்துட்டு நம்ம அக்செப்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கேட்குதுன்னா ஓப்பன் ஏ டெமோ அக்கௌண்ட்டுன்னு கேட்குது. அப்படின்னா இந்த MetaTrader கோர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட் இது ஓப்பன் பண்ணி கொடுக்கும். பட் இது நமக்கு தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட்டை, நம்ம ஒரு டெமோ அக்கௌண்ட்டை நம்ம ப்ரோக்கரில் வந்துட்டு ActaFXல் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அதனுடைய எலாபரேட் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம், பின் அந்த ஒரு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் டீட்டெயிலை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த டீட்டெயிலை போட்டு நம்ம இங்கே லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தேவை கிடையாது. இன்கேஸ் இது வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரோக்கருடைய சர்வரை நம்ம இங்கே வந்துட்டு ஃபைன் ப்ரோக்கரில் நம்ம தேடணும். அதுக்கு நம்ம வந்துட்டு ActaFXன்னு நம்ம டைப் பண்ணால் அந்த ActaFX ப்ரோக்கருக்கான சர்வரை வந்துட்டு இங்கே அது வந்துட்டு ஷோ பண்ணும். பாருங்கள், இது ஃபஸ்ட் ஒன், இது கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ப்ரோக்கர்கிட்ட எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றது ஃபுல் ஒரு கைடன்ஸை நான் வந்துட்டு அங்கே கொடுத்துருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு நான் ஆக்டாவில் டெமோ பர்பஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் MT5 டியூட்டோரியல் போட்டேன்னு சொல்லிவிட்டு அதில் வந்துட்டு நான் ஒரு டெமோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்தோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்துக்குங்க. நீங்கள் உங்களுடைய பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த டெமோ அக்கௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய லாகின் டீட்டெயில்ஸை நம்ம இங்கே போட்டுக்கலாம். நான் வந்துட்டு என்னுடைய இது போடுறேன், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் டைப் பண்ணிட்டு நீங்கள் இங்கே சேவ் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். ஏன்னா சேவ் ஆகிட்டுனா நீங்கள் மறுபடியும் MT5க்குள்ளே வரும்போது புதுசாக அது காட்டும். அதனால தான் நீங்கள் சேவ் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்குங்க. இங்கேயும் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அக்கௌண்ட், அந்த ஒரு ActaFX ப்ரோக்கரில் நம்ம ஓப்பன் பண்ண டெமோ அக்கௌண்ட் $500 இருக்குது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் பேக் வந்துடலாம், அப்படின்னா கோர்ஸுக்கு வந்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது தான் கரன்சி பேர்ஸ். இங்கே வந்துட்டு நிறைய பேர்ஸ் இருக்குது. பட் நமக்கு தேவையாக இருக்கிறது மேஜர் கரன்சி பேர்ஸ். அதனால் நமக்கு இது எது தேவை, இது எப்படி டெலீட் பண்ணால் இந்த சைடில் பாருங்கள், இந்த ஒரு இதை டச் பண்ணோம்னா இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு டிலீட் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்துட்டு டிலீட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் இந்த EURUSD ஏன் நம்மளால் டிலீட் பண்ண முடியல, டிலீட் ஆப்ஷன் வரலன்னா இந்த சார்ட் தான் இப்போ கரண்ட்லி ஓப்பனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இருக்குது. அதனால இந்த கரண்ட்லி ஓப்பனில் இருக்கிற இந்த சார்ட்டோடைய இந்த ஒரு பேரை வந்து நம்மளால் டிலீட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு EURUSD தேவை இருக்குது, நம்ம EURUSD வச்சுக்கலாம். செகண்ட் என்ன பண்ணலான்னா நமக்கு மற்ற 6 கரன்சி பேர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். AUD, NZD, USD. ஸோ ஒன்றா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் 7 மேஜர் கரன்சி பேர்ஸ்.
இது நம்ம எப்படி ஆட் பண்ணோன்னா இந்த ஆட் சிம்பிளை கொடுத்த உடனே இப்படி வந்துடும். இதில் போய் நம்ம இங்கே டைப் பண்ணால் அந்த ஒரு சிம்பிள் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடும், அந்த ஒரு பேர் வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் கோல்டு ஆட் பண்ணால் XAU USDன்னு பண்ணோம்னா கோல்டு வந்துச்சு. அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 7 கரன்சி பேர்ஸி ஆட் பண்ணியிருக்கோம், கோல்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு கோல்டு ஃபஸ்ட்டில் வேணும், இல்லை GBP ஃபஸ்ட்டில் வேணும், நான் அதை தான் ஃபஸ்ட்டில் பார்க்குவேன், அதில் தான் நான் மெயினாக ட்ரேட் பண்ணுறேன், அதை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பி இந்த சைடில் இருக்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்துட்டு அழுத்தி பிடிச்சோம்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த 3 லைன்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அங்கே அழுத்தி பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்துட்டு இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேக் வந்துடலாம். இப்போ பாருங்கள் கோல்டு வந்துட்டு மேலே வந்துச்சு. இது வந்துட்டு கோர்ஸில் இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளோ நம்பர் இருக்குது எனக்கு பார்க்க ஒரு மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் சிம்பிள் வியூ மோட் கீழே அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி சிம்பிளாக உங்களுக்கு வெரி ஒரு ஆஸ்க் ப்ரைஸு ஒரு பிட் ப்ரைஸ் இது மட்டும் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா, சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில் இருக்குது. இல்லை எனக்கு டீட்டெயில் வேணும், எனக்கு ஸ்ப்ரெட் எல்லாமே நான் பார்க்கணும், எனக்கு வந்துட்டு ஆஸ்க் ப்ரைஸ் பிட் ப்ரைஸு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் வியூ மோடுக்கு போய் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும். இதில் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுற பாருங்கள், இந்த 20ன்றது என்னென்னா இதோடைய பிட் ப்ரைஸு, இந்த பிட் ப்ரைஸுக்கும் இந்த ஆஸ்க் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட், இது ரெண்டுக்கு நடுவு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இது தான் இங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே ஸ்ப்ரெட்டாக பாயிண்ட்டு அப்படின்னா 29 பிப்ஸாக இருக்குது, 29 பிப்ஸாக நமக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா, இப்போ எனக்கு இதை சார்ட்டில் பார்க்கணுன்னு சொன்னோம்னா இப்போ எந்த சார்ட்டை நீங்கள் சார்ட்டில் பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் GBP பார்க்க பண்ணுவீங்களா, GBP USD இப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சார்ட்டுன்னு கொடுத்தா போதும் உங்களுக்கு சார்ட்டோடைய வியூ வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இதுதான் GBP USDயோட சார்ட். ஓகேங்களா, எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், GBP USD வந்துட்டு இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்னென்னா மார்க்கெட்டு பை செல்லுன்னு சொல்லிட்டு கேண்டல்ஸ் நமக்கு தெரியுது. க்ரீன் கேண்டல் வந்துட்டு நமக்கு பை, ரெட் கேண்டல் வந்துட்டு நமக்கு செல்லு. இந்த சைடில் இருக்கிற நம்பரை நீங்கள் இப்படி மேலே கீழே பண்ணிங்கன்னா உங்கள் சார்ட்டை நீங்கள் மேலே சைடு கீழே சைடு ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படின்னா மேலே சைடு இந்த இடத்துலையும் உங்களுக்கு வேணும்னா ஸ்பேஸ் வச்சுக்கலாம், ஜூம் அவுட் ஜூம் இன் மாதிரி பண்ணுறது. இல்லைன்னா நீங்கள் சார்ட்டுக்குள்ளேயே பிடிச்சி டபுள் அப்படின்னா 2 கையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஜூம் இன் வந்துடும். ஓகேங்களா, எனக்கு இந்த சைடு ஃப்ரீ ஃபேஸ் வேணும், இந்த சைடு ஃப்ரீ வேணும். ஏன்னா சம்டைம் என்ன ஆயிரும்னா இப்படி போய் சார்ட்டின் ப்ரைஸ் கூட அண்டின்னு இருக்கும். ஸோ அதை எனக்கு இழுத்து இந்த சைடு வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள் கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்குது, கீழே பாட்டமில் அந்த ஏரோ மார்க் இப்படி டச் பண்ணி நீங்கள் இப்படி இழுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஃப்ரீ மார்ஜின் இன்சைடு ஃப்ரீ ஃபேஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த ட்ரேடுன்ற இடத்துல போய் பார்த்தோம்னா நம்மளுடைய கரண்ட் பேலன்ஸ், ஈக்விட்டி, ஃப்ரீ மார்ஜின் எல்லாமே வந்துடும். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம போடுற ட்ரேடுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும், நம்ம என்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ உங்கள்கிட்ட புது அக்கௌண்ட் இருக்குது, ரியல் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணணும்னா நீங்கள் இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு இந்த மேலே 3 லைன் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் மேனேஜ் அக்கௌண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எங்கள் ப்ரோக்கரை டைப் பண்ணி தேடிட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் லாகினையும் பாஸ்வேர்டையும் போட்டு அந்த என்ன சர்வர் இருக்குது 1 or 2 சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு லாகின் ஆயிரும். அதனுடைய ஃபண்ட் பேலன்ஸ் வந்து இந்த ட்ரேடில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ட்ரேடை எப்படி போடலாம், பை செல் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GBP USD நம்ம எடுத்துக்கிட்டோம்னா GBP USD சார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் கரண்ட்லி GBP USD சார்ட். இது எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குன்னா 15 மினிட்டில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தெரியுது என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இது 15 மினிட்டில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் மேலே ஒரு கை வச்சாலுமே உங்களுக்கு இங்கே கை கிட்டே உங்களுக்கு 15 மினிட், 1 மினிட், 5 மினிட், 30 மினிட், 1 hour, H4 டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இங்கேயே கிடச்சிடும். இங்கே மேலே என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் கீழே உங்களுக்கு 1 கிளிக்கில் கிடச்சிடும். நீங்கள் இங்கே கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 30 மினிட் பண்ணால் M30 கொடுத்தோம்னா 30 நிமிஷத்துக்கு போச்சு, H1 கொடுத்தோம்னா 1 மணி நேரத்துக்கு போச்சு. எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு கர்சர் பாருங்கள், இந்த இடத்துல இந்த கர்சரை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் எந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸு அதை நம்ம வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ட்ரேட் பண்ண போகிறேன், நான் இங்கே SL வைக்க போகிறேன்னா இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அழகாக இந்த ஒரு கரண்ட் ப்ரைஸில் இந்த ஒரு கர்சரை வச்சுட்டு நம்ம ஸ்க்ரீனில் எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம டச் பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு இன்னொரு கர்சர் ஓப்பன் ஆகும். அப்படின்னா
இந்த கர்சரை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க ஒரு விரலில், இன்னொரு விரலில் இன்னொரு இடத்துல நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி 2 கர்சர் ஓப்பன் ஆயிரும். இதை ஒரு விரலில் பிடிச்சிக்கோங்க, எங்கேயாச்சும் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கர்சர் வரும். அப்போ நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கர்சரை வந்து ட்ராக் பண்ணிக்கின்னு நீங்கள் இதுக்கு எவ்வளோ பிப் இருக்குது, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கேல்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இருக்குது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிளாக இருக்கும். இல்லை இந்த கீழே இருக்கிற கர்சரை நான் பண்ணி பார்க்கணும், நான் இதை வந்து கரண்ட் ப்ரைஸில் வச்சுட்டேன்னா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு விரலில் பிடிச்சிக்கணும். அந்த கர்சரை ஒரு விரலில் பிடிச்சின்னு ஒரு விரலில் இதை வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 14 அப்படின்னா 29 பிப்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு 277 பிப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் பிப்ஸில் பார்த்தீங்கன்னா 27 பிப்ஸ் இருக்குது. அப்போ இந்த கர்சரோடைய என்ன யூஸ்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த டைம் ஃப்ரேமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்கேஸ் எனக்கு டைம் ஃப்ரேமு கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், எனக்கு வந்துட்டு M2 வேணும் M3 வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ் அந்த லாஸ்ட்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணாமல் நமக்கு இங்கே வந்துடும். மல்டிபிள் டைம் ஃப்ரேமை கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்படி அழுத்தி பிடிச்சி நம்ம ஃபேவரட்டுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். புரியுதுங்களா? இங்கே உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேமும் கிடச்சிடும். ஸோ இதனுடைய H1 H2 இந்த டைம் ஃப்ரேம் எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர்னு வந்துடும். ஓகேங்களா? என்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் எவரேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவிங் எவரேஜ் ஆட் ஆயிரும். அங்கே தான் நமக்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இன்கேஸ் வேண்டானா நீங்கள் அதே இடத்துக்கு போய் அந்த மூவிங் எவரேஜை கிளிக் பண்ணி அந்த மூவிங் எவரேஜை ஜஸ்ட் இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா இந்த இடத்துல டிலீட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிலீட் கொடுத்து அதை கிளிக் பண்ணி நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பை செல் எப்படி பண்ணுறது, இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் இதை டைப் பண்ணால் நம்மளுக்கு 1 கிளிக் ட்ரேடிங் ஓப்பன் ஆகிரும். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இந்த சென்டரில் வந்து லாட் சைஸ் நம்ம எத்தனை லாட் போடுறது நம்ம இங்கே தான் டிசைட் பண்ண போகிறோம். இப்போ 0.5 நான் போடுறேன்னா இங்கே 0.5 டைப் பண்ணேன் அப்படின்னா ஒரு மினி லாட்டில் நான் 0.5 அப்படின்னா ஒரு 50,000 கரன்சிஸ் யூனிட்ஸை நான் பை பண்ண போகிறேன்னு அர்த்தம், இல்லை செல் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பை பண்ண போகிறேன். அப்போ நம்ம பைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணவே போதும். இது ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால இப்படி அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். ஓகே கொடுத்துங்க, அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேட் பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அது எங்கே ஷோ ஆகுனா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ட்ரேடில் பாருங்கள் -$7 இப்போ அந்த ட்ரேட் ஓப்பன் ஆகிருக்கு. இது என்ன $7 மைனஸில் ஆகிடுச்சுன்னா இது ஆஸ்க் ப்ரைஸுக்கு பிட் ப்ரைஸுக்கு நடுவில் ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும். அந்த ஸ்ப்ரெட்டு தான் இங்கே மைனஸில் ஓப்பன் ஆகுது. அதுதான் ப்ரோக்கருடைய கமிஷன். இது போய் வர ப்ராஃபிட் தான் நமக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரெட்லேயே ப்ரோக்கர் அவருடைய கமிஷனை எடுத்துருவாங்க. இந்த ட்ரேட் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்போ அவருடைய கமிஷன் அவருக்கு போயிடும். இந்த ஸ்ப்ரெட்டாக அவருக்கு கமிஷன் போயிடும். பாக்கி வர்றது எல்லாமே நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த ட்ரேடில் இருக்கீங்க எப்படி சார்ட்டுக்கு வருதுன்னா நீங்கள் இங்கே போய் இந்த இடத்துல கொடுத்தாலும் சார்ட்டுக்கு வரலாம் இந்த கார்னரு, ஆர் எல்ஸ் நீங்கள் இந்த இடத்துலேருந்து போய் டேரெக்டாக கொடுத்தாலும் இந்த சார்ட்டுக்கு வந்துடும். ஜிபிபி ஒரு பொசிஷன்னால இப்படி வருது. நீங்கள் மல்டிபிள் பர்ஸில் பொசிஷன் வச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டு இங்கே சார்ட்டுன்னு கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம எப்படி எஸ்எல்லை பின்ன டிபியை செட் பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த ஒரு லைன் மேலே ஒரு கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா எஸ்எல் கிடச்சிருச்சு, டிபி கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இங்கே எஸ்எல்லை டைப் பண்ணிவிட்டு அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இழுத்துக்கலாம். இப்போ நான் பை பண்ணியிருக்கேன், நான் கீழே எஸ்எல் வைக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா $100 எஸ்எல் வைக்கிறேன். அதே மாதிரி டிபி எவ்வளோ வைக்கிறேன்னா மறுபடியும் நான் டிபிக்கு கிளிக் பண்ணால் டிபி வந்துடும். புரியுதுங்களா? அதை நான் ஒரு $390 வைக்கிறேன். என்னுடைய அனலைஸ் பிரகாரம் மார்க்கெட் இப்படி போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிபிஎஸ்எல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். இப்போ $500 இருக்குது. இதுக்கு நம்ம வந்துட்டு 1% 2% தான் ரிஸ்க் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸில் நான் எப்படி ட்ரேட் போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஒரு டெமோ அக்கௌண்ட், நாட் ஏ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் 0.5 போடுற மாதிரி கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா அதுக்கான லாட் சைஸ் கால்குலேஷன் பண்ணிவிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே மாடிஃபைன்னு கொடுத்தோம்னா அந்த ட்ரேடு மாடிஃபை ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த எஸ்எல் பின்ன டிபி செட் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல எஸ்எல் பின்ன டிபி செட் ஆகிடுச்சு. எனக்கு எஸ்எல் மட்டும் வேணும்னா எஸ்எல் மட்டும் செட் பண்ணிக்கலாம், இல்லை டிபி மட்டும் வேணும்னா டிபி மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஆனால் மேண்டிட்டரி எஸ்எல் வந்து போட்டே போடணும். இப்போது உங்களுக்கு இந்த எஸ்எல்லை மாடிஃபை பண்ணணும் இல்லை ட்ராக் பண்ணி மேலே கீழே வைக்கணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த எஸ்எல்லை கிளிக் பண்ணவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அதை எங்கே வேணுமோ அந்த இடத்துல அப்படி இழுத்து டைட் எஸ்எல் இல்லை ப்ரீத் பண்ணுறதுக்கு ஜாக் அவுட்டுன்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எஸ்எல்லை வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் இந்த ஏரோ மார்க் கொடுத்து நீங்கள் மாடிஃபை கொடுத்தீங்கன்னா அந்த பொசிஷன் உங்களுக்கு அந்த எஸ்எல் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? இல்லை இப்போ நான் பை பண்ண கற்றுக்கிட்டேன், எனக்கு இப்போ செல் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு பேரில் நீங்கள் போய்ட்டு உங்கள் அனலைஸை பண்ணிட்டு நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேரை ஓப்பன் பண்ணிவிட்டு
இப்போ 0.5லே நான் செல் கொடுக்குறேன், இல்லை 0.6ல் செல் கொடுக்குறேன். அந்த லாட் சைஸை டைப் பண்ணி நீங்கள் செல் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் செல் பொசிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு எஸ்எல் எப்படி நம்ம வைக்கணும்னு சொன்னால், அந்த லைன் மேலே அந்த செல் மேலே ஒரு கிளிக் பண்ணோம்னா நமக்கு எஸ்எல் டிபின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடும். அப்போ நம்ம எஸ்எலை கொண்டு வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம அந்த ஏரோ மார்க் கொடுத்து மாடிஃபை கொடுத்தா எஸ்எல் செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டிபி செட் பண்ணால் மறுபடியும் அதே லைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிபியை வந்துட்டு எங்கே வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். எஸ்எல் ஏன் நான் மேலே வைக்கணும்னு சொன்னால், இது செல் பொசிஷன். செல் பண்ண நம்ம மேலே வைக்கணும் எஸ்எல், டிபி வந்துட்டு கீழே பண்ணணும். ஏன்னா செல் பண்ண மார்க்கெட் கீழே போனதானே நம்ம பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ மாடிஃபை கொடுத்தா அதுவும் மாடிஃபை ஆகிடுச்சு, அந்த பொசிஷன் செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இங்கே 2 பொசிஷனும் நமக்கு எங்கே இருக்குது, ட்ரேடில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த ட்ரேடுன்றதுல 2 பொசிஷன் இருக்குது. இப்போ எனக்கு ஏதோ க்ளோஸ் பண்ணி எப்படிப்பா க்ளோஸ் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறீங்க. மறுபடியும் ஒரு வாட்டி இந்த ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ட்ராக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஃபைல் பின்ன ஒரு கிளிக் மார்க் இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் வித் லாஸ் ஆர் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு காட்டும். இப்போ இது லாஸ்ட்டில் இருக்குதுன்னா லாஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷன் உங்களுக்கு என்ன ஆகிடுனா க்ளோஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? பாடி வச்சுட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஜிபிபி வச்சு க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் இப்படி இழுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியுமே என்ன ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி மறுபடியும் ஒரு பொசிஷன் போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிங்கன்னா பை ஆகும். புரியுதுங்களா? அதே இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பையோ இல்லை செல்லோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த நம்பரை அப்படின்னா இந்த லாட் சைஸை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் செல் ஆர் பைன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பை செல்லு இங்கே 1 கிளிக்லேயே பண்ணிக்கலாம். இது பண்ணி முடித்த உடனே அப்பி தப்பி நீங்கள் ஏதாச்சும் பின்னாடி முன்னாடி போகும்போது கை பட்டு இது லாஸஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இந்த 1 கிளிக் பண்ணிட்டு அதை ஹைட் பண்ணி வச்சுருவோம். வேணுன்றப்ப மட்டும் அதை எடுத்துப்போம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறதும் சேஃபர் சைடில் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ட்ரேடுக்கு போகிறேன். இப்போ இதுதான் ஓப்பன் பொசிஷன். இப்போ எல்லாத்தையும் ஒரே வாட்டி க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் ஒன்று க்ளோஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரே வாட்டி க்ளோஸ் பண்ணோன்னா இந்த மேலே இருக்கிற 3 டாட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். க்ளோஸ் ஆல் பொசிஷன் ஆர் க்ளோஸ் லூசிங் பொசிஷன் சொல்லிட்டு. அப்போ நீங்கள் க்ளோஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே வாட்டி க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சாலுமே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். க்ளோஸ் பொசிஷன் கேட்குது அப்படின்னா இது மட்டும் க்ளோஸ் ஆகும். மாடிஃபை பொசிஷன் நீங்கள் எஸ்எல்லையும் டிபியும் மாடிஃபை பண்ணிக்கலாம். பல்க் ஆப்ரேஷனு கீழே இருக்குது பாருங்கள். இந்த பல்க் ஆப்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே வாட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். எப்படின்னா ஜிபிபி இருந்தால் ஜிபிபி மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆடி யூஎஸ்டி இருந்தால் ஆடை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், லாஸ் இருந்தால் லாஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆல் க்ளோஸ் நான் கொடுத்துட்டேன்னா எல்லா ட்ரேடுமே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? இது எங்கடா நான் போய் பார்க்குறது, இது ப்ராஃபிட்டாக லாஸாக என்னோடய ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதுங்களா, நம்ம பண்ண ட்ரேடு எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு ஹிஸ்ட்ரி வந்துடும். இந்த ஹிஸ்ட்ரியை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். வெரி ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டை மட்டும் வச்சுக்கலாம், அதே மாதிரி வால்யூம்னா வால்யூம் மட்டும் வச்சுக்கலாம், க்ளோஸ் டைமை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன ஷோ ஆயிருன்னா என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ கரண்ட்லி -$54 லாஸ்ன்னு காட்டுது. ஏன்னா இது ஒரு டெமோ பர்பஸுக்கு உங்களுக்கு நான் போட்டு கட்டுறேன். வெயிட் பண்ணி பேசன்ஸை உட்காந்து ப்ராஃபிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியில் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். எங்கேருந்து எங்கே வரைக்கும் மூவ் ஆகிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எந்த டைம் ஃப்ரேமில் ஆகிருக்கு, எல்லாமே இந்த ஆர்டரில் நம்மளுக்கு இந்த பொசிஷனில் காமிச்சிடும். இந்த ஆர்டர்னால் எது நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, எது ஃபில்ட் ஆகிருக்கு ஆர்டர், எதெல்லாம் ஃபில் ஆகிருக்குன்னு காமிக்கும். இந்த டீல்ஸில் என்ன காமிக்குன்னா எந்த மாதிரி பை இன் பை அவுட் ஆகிருக்கு, செல் இன் செல் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ ஹிஸ்ட்ரியோட வேலை எவ்வளோ தான். புரியுதுங்களா? இப்போ ட்ரேடுக்கு போய் பார்த்தீங்கன்னா நோ ஓப்பன் ட்ரேட்ஸ், சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த சைட்டில் இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகிடும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கீழே ஏற மார்க் வச்சிங்கன்னா அந்த சைடு இந்த சைட் பண்ணிக்கலாம். இந்த கர்சரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கர்சரை அழுத்தி பிடிச்சி இப்படி வச்சோம்னா நமக்கு இன்னொரு கர்சர் வைப்போம். இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேமை ஸ்விஃப்ட் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்ன டைம் ஃப்ரேம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. இல்லை இந்த சார்ட்டோடைய கலர் எனக்கு பிடிக்கல, இந்த கேண்டல்ஸ்டிக்கோடைய கலர் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி கிளிக் பண்ணுதுன்னா இந்த பாருங்கள் கீழே இந்த ஏரோ மார்க் பாருங்கள், அப்படின்னா 3 லைன் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் லைன் சார்ட் வேணுமா, பார் சார்ட் வேணுமா, எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்க் ப்ரைஸ் வேணுமா, பிட் ப்ரைஸ் வேணுமா, இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரி வேணுமா, எல்லாமே நீங்கள் இங்கே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த செட்டிங்ஸில். கூடவே நீங்கள் இந்த கலர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார் அப்போ எனக்கு க்ரீன் பிடிக்கல, எனக்கு ப்ளூ வேணால் நீங்கள் ப்ளூ வச்சுக்கலாம்.
பார் டவுனே எனக்கு ரெட்டு பிடிக்கல, எனக்கு அது வந்துட்டு ஒரு பர்பிள் கலரில் இருக்குன்னா நீங்கள் பர்பிள்லேயே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ஸ்கை ப்ளூ கலர்னால் நீங்கள் அந்த கலர்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணீங்களோ அந்த கலரில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய சார்ட் பாருங்கள், நான் வச்ச கலருக்கு வந்துருச்சு. என்னோடய ப்ரிஃபரபிள் என்னென்னா ரெட்டும் க்ரீனும் மச் பெட்டராக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா நீங்கள் திரும்பி அதே கலர்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார் அப்பு க்ரீனு, பார் டவுனு நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ நான் மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெட்டும் க்ரீனும் எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு லைன் போடணும், ஏதோ ஒரு ஜோன் ஏரியாவை நான் வரையணும், இல்லை ஏதாச்சும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கீழே பாருங்கள் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இது வந்துட்டு வெர்டிக்கல் லைன். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக இந்த லைனை நீங்கள் வந்துட்டு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிட்டு இன்னொரு இடம் லைன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆயிரும். அந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக சேவ் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு லைன் வேணும், நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட போகிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைனாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்துட்டு வேறு ஒரு பாக்ஸை நான் வரையணும்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ தான் ஆப்ஷன் நம்ம காமிக்கிறாங்க. ஒரு ஏரோ மார்க் இந்த மாதிரி ஆப்ஷனை காமிக்கிறாங்க. எனக்கு இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன் என்னென்னா இந்த இடத்துல இந்த ப்ளஸ் மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ டூல்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். இதில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது. நான் அப்கமிங் வீடியோவில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவேன். இந்த டூலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள், பின்ன ட்ரையாங்கிள், பின்ன உங்களுக்கு ரெக்டாங்கிள் எல்லாமே இருக்குது. இப்போ ரெக்டாங்கிள்னால் நீங்கள் ரெக்டாங்கிள் இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ரெட்டு கலரில் இருக்குது இந்த டூல்ஸ் எல்லாமே. எனக்கு ரெட்டு கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அதை மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை நான் மாடிஃபை பண்ணால் இந்த பென்சில் மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஸ்டமைசேஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃபில்லுன்னு கொடுத்தோம்னா அந்த மொத்த பாக்ஸுமே ரெட்டு கலரில் ஃபில் ஆகிரும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு க்ரே கலர் வேணும்னு நீங்கள் க்ரே கலரை வச்சுக்கலாம். ட்ராவ் ஆஸ் பேக்ரவுண்ட் சொன்னால் பின்னாடி நமக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா ஃபுல்லாக அது தெரியணும்னு சொன்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணக்கூடாது. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஒன்றுமே தெரியாது, மொத்தமாக அது மறைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல போய் நீங்கள் ட்ரா ஆஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கிளியராக தெரியும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த லைன் கலர் எனக்கு இது பிடிக்கலனாலும் நீங்கள் வந்துட்டு அந்த ஏரோ மார்க்குக்கு ஒரு ப்ளூ கலர், ஓகே ஒரு ப்ளூ கலர் செட் பண்ணுறீங்க. ட்ரா ஆஸ் பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது கிளியராக விசிபிளாக தெரியும். ஒரு கேண்டில் ஸ்டிக் மேலே அந்த லைன் போனாலும் அந்த கேண்டில் ஸ்டிக் கீழே அந்த லைன் போகும், மேலே வராது. அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்டிக் மறிக்காது. அதனுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது அது ஒரு மச் மோர் கிளாரிட்டியாக இருக்கும். அதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை நான் பார்க்கணுன்னு சொன்னாலுமே நீங்கள் ஃபிப்பை கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு லோ டு ஐயை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதனுடைய அட்வான்ஸ் டீட்டெயில் கோர்ஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இது புரிஞ்சுங்களா? எந்த சார்ட்டுக்குள்ளே எப்படி போடுறது, பின் இந்த சார்ட்டோடைய ப்ரொப்ரைட்டரிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொசிஷனாக நம்ம போட முடியும், எவ்வளோ நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்துட்டு எல்லாமே ஷோ பண்ணும் டீட்டெயில்ஸ். இது தேவை கிடையாது, யாரும் அந்த அளவுக்கு அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ யூரோ யூஎஸ் சார்ட் போனோன்னா யூஎஸ்டியோடைய சார்ட்டை கிளிக் பண்ணோம்னா சார்ட்டுக்கு வந்துடும். எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குன்னா 1 ஹவரில் இருக்குது. அப்போ நம்ம 30 மினிட் வேணுமா, 15 மினிட் வேணுமா, 5 மினிட் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பை செல் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம், இங்கே பை பண்ண போகிறோம், இங்கே செல் பண்ண போகிறோம். ஏதோ நமக்கு என்ன நம்மளுடைய மார்க்கெட் அனலைஸ் தெரியுதோ அதை வச்சு நம்ம இங்கே பை செல் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு சொன்னோம்னா இது வந்துட்டு அட்வான்ஸ் ஆர்டர், ஒரு பை லிமிட். அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வந்து இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு மேலே போட்டோம் அப்படின்னா ஒரு பெண்டிங் ஆர்டரை வைக்கிறது. இந்த இடத்துக்கு வந்தால் தான் நான் பை பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குறது. அதே மாதிரி இன்கேஸ் இந்த ஒரு ஐயை மார்க்கெட்டு உடைக்க முடியாமல் தான் கீழே போயின்னு இருக்குது, இந்த ஐயை உடைச்சா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் மேலே போய் பை ஸ்டாப். அப்படின்னா பை லிமிட்ன்றது கீழேயும் பை ஸ்டாப்ன்றது மேலேயும் அப்கமிங் ப்ரைஸ் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல் லிமிட்டு, செல் ஸ்டாப்பு, அதே மாதிரி நமக்கு பை ஸ்டாப் லிமிட்டு, செல் ஸ்டாப் லிமிட்டு, இந்த மாதிரி நம்ம இங்கே எல்லாமே வச்சுக்கலாம். இது வந்துட்டு அப்கமிங் வீடியோ எப்படி யூஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு இது தேவை கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு
இவங்க பை லிமிட் செல் லிமிட் வச்சுக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்டோம், எப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு. இப்போ உங்களுக்கு யூரோ யூஎஸ்டியில் ஜிபிபி போகணுன்னா கோர்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, எனக்கு அப்படி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் சார்ட்லேருந்து இன்னொரு சார்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சார்ட் நீங்கள் ஆட் பண்ணது வந்துடும். இப்போ நான் ஜிபிபி பண்ணால் ஜஸ்ட் ஜிபிபி கிளிக் பண்ணோம்னா ஜிபிபி ஓப்பன் ஆயிடும். ஜஸ்ட் போய்ட்டு கோல்டு கிளிக் பண்ணிங்கன்னா கோல்டு வந்துட்டு நமக்கு அந்த சார்ட்டு வந்துடும். புரியுதுங்களா? இது ப்ரொசஸிங் ஆகிட்டுருக்கு வரும் இப்போ. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு சார்ட் எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கின்னு ஈஸியாக நீங்கள் அந்த சார்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம். இது புரிஞ்சுங்களா? இது தான் MT5 ட்யூட்டோரியல். கோர்ஸில் நம்ம என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு JPY வேணும், ஒரு ப்ராசஸ் போகிறோன்னா JPY கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது நமக்கு வந்துட்டு ஆட் ஆகிரும். பாருங்கள், கீழே வந்து ஆட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? இதை கூட நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரேட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ கோர்ஸில் சார்ட்டோடைய இதெல்லாம் இருக்கும், அங்கே வந்து நம்ம சார்ட்டுக்குள்ளே போகணும். இப்போ ஒரு கிளிக் பண்ணி இங்கே சார்ட்டுன்னு கொடுத்தோம்னா சார்ட்டுக்குள்ளே போயிடும். இங்கே வந்துட்டு நம்ம பை செல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை பார்த்துக்கலாம், இந்த இடத்துல நம்மளோட ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். இந்த ட்ரேடை நம்ம இப்படி இழுத்துட்டு இப்படி நம்ம கொடுத்தோம்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இல்லை மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த 3 டாட்டா கொடுத்து க்ளோஸ் ஆல் கொடுத்தோம்னா மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். புரிஞ்சிங்களா? இது தான் MT5 ட்யூட்டோரியல். ஈஸி ஆக்சஸ்.